ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பொது தமிழில் தகுதி தேர்விலிருந்து டெய்லி வந்து ஒரு 50 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 50 வரைக்கும் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 50 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நம்ம மார்னிங் டைம் வந்து தமிழ் டெஸ்ட்டும், ஈவினிங் வந்து ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டே ஈவனாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க. மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? நாங்கள் இங்கேயே நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி தமிழ் நோட்ஸு, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா நோட்ஸுமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? 51வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழ் பதிப்புலகின் தலைமகன், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவை தாமோதரனார். 50 கேள்வியில் இடையில உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? 52வது கேள்வி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போ சிவஞானம் அவர்கள் முழங்கினார். ஸோ 2 கூற்றை கரெக்டாக கவனிங்க. கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து ராஜாஜி அவர்கள். அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போ சிவஞானம் அவர்கள் முழங்கினார். ஸோ இதில் வந்து எதுவா சரி? ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும்தான் சரி. அப்போ மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யாருப்பா? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ அடுத்த கேள்வி 53வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து திருவள்ளுவருடைய தவச்சாலை வந்து அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரா இளங்குமரனார். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரா இளங்குமரனார். 54வது கேள்வி, ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜசிம்மேஸ்வரம் கோவில். ராஜசிம்மேஸ்வரம் கோவில், ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 55வது கேள்வி வந்து பாருங்கள். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை காண்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்து வந்து பாருங்கள் 56வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ அகர வரிசையில் ஃபஸ்ட் என்ன வரும்? உயிரெழுத்துக்கள் தானே. ஸோ இங்கே என்ன இருக்குது? உயிரெழுத்துக்களில் ஊதா இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து கா, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தவில் வரும், கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. உடுக்கை, கணப்பாறை, தவில், நாகசுரம், படகம் மற்றும் மகுடி. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதுங்க. 57, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஸோ என்ன வரும் மணக்குரங்குக்கு? ஆன்சர் உருவகம், ஆப்ஷன் ஏ, உருவகம். 58வது கேள்வி, பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ 4 ஆப்ஷனில் 1 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, பொருந்தாதது. ஸோ என்னென்ன வரும் பாருங்கள். எது எதுக்கெல்லாம் ஒற்றுமை இருக்குது? கடல், பறவை, ஆளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொல்ல தான் குறிக்கும். ஸோ அது என்ன சொல்ல அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சொல்லும் பொருளும்லாம் நிறைய டைம் பார்த்துட்டோம். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 6 அப்படிங்கிறது வந்து இதில் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 59வது கேள்வி, பிழை திருத்தம் செய்க. பிழை திருத்தம் செய்க. ஸோ வினை மரபுகள் இருக்கலாம், மரபு தொடர், மரபு பிழை. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மயில் என்னப்பா பண்ணும்? மயில், குயில், ஆந்தை என்ன பண்ணும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். கரெக்டா? மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். 60வது கேள்வி வந்து பாருங்கள். பிழை திருத்தம் செய்க. பிழை திருத்தம் செய்க. கரெக்டான இது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான்.
இது வந்து சரியான தொடர் மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பாருங்கள், வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் இங்கே இத்து வந்திருக்கணும். அடுத்த வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமைக்கு கீழே விழுந்தான். ஸோ இதெல்லாம் வைக்கலாம் வராது, இதுவும் தவறு தான். நாலாவது வந்து பாருங்கள், வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமைக்கு இங்கே வந்து இக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. சரிங்களா? இப்போ எது வந்து சரி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து வந்து பாருங்க 61, பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் இங்கே சி ஆப்ஷன் வரும். பிறவினை சொற்கள் தன்வினை பிறவினை இருக்கல. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. வருவித்தான் திருந்தினான் அப்படிங்கிறது தான் பிறவினை சொற்கள். ஸோ இது வந்து பின்வரும் தொடரை காண்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது என்ன வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது வந்து என்ன? செய்வினை தொடர். ஆப்ஷன் பி செய்வினை தொடர் தான் சரி. 63, விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது வணிக அறிவியல் முதலீட்டை வந்து பெருக்குவதற்காக வந்து பொருள்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. விடை கொடுத்துருக்காங்க, இதுக்கான வினா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியானது எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பாருங்க 64வது கேள்வி, அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, அப்புறம் தான் மஞ்சை. கரெக்டா? அடுத்து வந்து பாருங்கள் 65வது கேள்வி, தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். இந்த வினை சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு பெரிய டேப்லேஷன் மாதிரி போட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே ரிவிஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நியூ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொன்றா தேடி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? தாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னப்பா? தந்தவர். ஆப்ஷன் டி தந்தவர். 66, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிற தொடரில் இருக்கிற சென்றாள் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்னப்பா? ஆன்சர் செல். ஆப்ஷன் சி செல். 67வது கேள்வி வந்து பாருங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இது வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணீங்க. கரெக்டா? ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. சூல், சூல், சூல். கரெக்டான இது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பம், சூல் அப்படின்னா சுற்று, இந்த சூல் அப்படின்னா சபதம். சரிங்களா? 68வது கேள்வி, பிழையற்ற தொடரை காண்க. பிழையற்ற தொடரை காண்க. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். சரிதான். எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. தவறு. எங்களூரில் பல புலவர் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். அடுத்து எங்களூரில் புலவர் வாழ்ந்தாள், இதுவும் வராது. இப்போ எது வந்து சரியான தொடர்? ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69 கேள்வி வந்து பாருங்க, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடக்கரடக்கல். ரெண்டாவது, மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் வந்து மங்களம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? மூணாவது வந்து பாருங்க, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மற்றும் மங்களம் ஆகியவை ஆகும். ஸோ இதில் வந்து எது வந்து சரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எது வந்து சரி? ஆன்சர் வந்து பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது வந்து 1, 3 தான் சரி, 2 வந்து தவறு. சரிங்களா? அடுத்து 70வது கேள்வி வந்து பாருங்கள், வெண்பாக்குரிய ஓசை எதுப்பா?
வெண்பாவிற்கு உரிய ஓசை. முக்கியமான கேள்வி, இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். செப்பலோசை. ஆப்ஷன் டி செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? முல்லைப்பாட்டு ந. பூதனார், காசிக்காண்டம் அது வீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன் அவர்கள். சரியா? நூலாசிரியர்கள். ஸோ நம்ம சிலபஸில் நூலாசிரியர்கள் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்களா அழகு 7ல், அந்த இதில் வந்து இருக்கிற கவிஞர்கள் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக பார்த்துக்கலாம். முல்லைப்பாட்டு ந. பூதனார், காசிக்காண்டம் அது வீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 72வது கேள்வி வந்து பாருங்கள். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஐனா எதைப்பா குறிக்கும்? ஆன்சர் தலைவன். ஆப்ஷன் டி தலைவன். 73வது கேள்வி. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஆன்சர் புனைவு. ஆப்ஷன் பி புனைவு. ஸோ இந்த மாதிரி கலை சொற்கள் எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் படிச்சுக்கோங்க. 74 வந்து பாருங்கள். கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் என்னும் பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் அப்படிங்கிற தொடரில் வர்ற வலுவமைதியை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. 75 வந்து பாருங்கள். மணிமொழி கோவை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லும்போது 3 நூல்கள் வந்து அந்த அடைமொழியில் அடங்கும். அந்த 3 நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? மணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்மணிக்கடிகை குறிக்கும். இந்த மொழி அப்படிங்கிறது வந்து முதுமொழு காஞ்சி குறிக்கும். கோவை அப்படிங்கிறது வந்து ஆசார கோவையை குறிக்கும். சரிங்களா? இப்போ மணிமொழி கோவைனா என்ன? நான்மணிக்கடிகை, முதுமொழு காஞ்சி மற்றும் ஆசார கோவை. 76 பதினெண் என்றால் என்ன? பதினெண் என்றால் 14 கீழ்கணக்கு நூல்களில் 14 அப்படிங்கிறது என்ன? 18 நூல்கள். 18 நூல்கள். 77வது கேள்வி. இனியவை நாட்பது என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை நாட்பது என்னும் பாடலின் ஆசிரியர். ஆன்சர் பூதன் சேந்தனார். ஆப்ஷன் பி பூதன் சேந்தனார். 78வது கேள்வி. புவ்வையும் குயில்களையும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் புவ்வையும் என்பது டேஷை குறிக்கும். புவ்வையும் குயில்களையும் பொலங்கை வண்டரும் அப்படிங்கிற பாடலில் வர்ற புவ்வையும் அப்படிங்கிற சொல்லு வந்து எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி நாக்கணவாய் பறவைகள். புவ்வையும் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? நாக்கணவாய் பறவைகளை தான் குறிக்கும். 79வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம வந்து அதாவது வந்து உங்களுக்கு ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 6 காண்டங்கள் இருக்குதுன்னு தெரியும். 7வது ஒரு காண்டம் இருக்குது, உத்தரகாண்டம்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இந்த 7வது காண்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டத்தை ஒரே ஒரு ஆசிரியர் வந்து இயற்றியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உத்தரகாண்டத்தின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எத்தனை படலங்கள் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம கிளாஸ் போயிருக்கோம். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். அடுத்து வந்து பாருங்கள் 80வது கேள்வி. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி பல மொழி பேசும் மக்கள். பல மொழி பேசும் மக்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாடை மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 81வது கேள்வி. பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 தான் சரி. 82வது கேள்வி. முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 83வது கேள்வி. ஓங்குந் தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம்
என்பது எதை குறிக்கும்? ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதெனும் என்னும் பாடலில் வர நீபவனம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கடம்பவனம். ஆப்ஷன் ஏ கடம்பவனத்தை குறிக்கும். 84 வந்து பாருங்கள், பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று எது? ஸோ நம்ம சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று எது? குயில் பாட்டு. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. மற்றதெல்லாம் வேறு நூல்கள். 89வது கேள்வி வந்து பாருங்கள், மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து எது? ஆன்சர் திருப்பாவை. ஆப்ஷன் ஏ திருப்பாவை. 90வது கேள்வி, தமிழ் பெருங்காவலர் எனும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் எனும் சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 91வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து ஜிஎஸ்லையும் கேட்பாங்க. திருக்குறள் மூலத்தை வந்து நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை வந்து பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். ஆப்ஷன் சி காந்தியடிகள். 92 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்? தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஆன்சர் ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா அவர்கள். 93வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் ஆன்சர் உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி அவர்கள். 94 வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். 95வது கேள்வி, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடி உயரத்தில்? திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் வந்து கம்பீரமாக வச்சுருக்காங்க. எத்தனை அடி உயரத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 அடி உயரம். ஆப்ஷன் டி 4 அடி உயரம். 96வது கேள்வி வந்து பாருங்கள், சரியானவற்றை பொறுத்துக. அஷ்டபியாசம் அப்படிங்கிறது வந்து எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் அப்படிங்கிறது வந்து தாளை மடல். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 97வது கேள்வி வந்து பாருங்கள், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார்? எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். அடுத்து வந்து பாருங்க 98வது கேள்வி, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது? படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை வடிவம். ஆப்ஷன் சி கவிதை வடிவம். அடுத்து வந்து பாருங்க 99வது கேள்வி, தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? மக்கள் கவிஞர் மற்றும் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கொஷின், தவறான தொடரை தேர்ந்தெடு. பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிதான். தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2வது, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்ங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். சரிதான். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும். இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்ங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ மறக்காமல் 50 கேள்வியில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து எக்கனாமிக்லேருந்து ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஈவினிங் கரெக்டாக டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து லைனாக டெஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து டெஸ்ட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணால் கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.